வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் வேர்க்கடலையில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். வேர்க்கடலையில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதால வாரத்தில் ஒரு தடவையாவது அதை நம்மளுடைய உணவுகளை நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னா வேர்க்கடலையில் புரதங்கள், எண்ணெய் மற்றும் நார் சத்துக்கள் அதிக அளவில் இருக்குது. எனவே நாக்குடைய சுவை மூட்டுகளோடு சேர்ந்து நம்மளுடைய உடலுக்கும் வேர்க்கடலை பார்த்தோம் அப்படின்னா ஒரு விதமான விருந்து தான். நம்ம பொதுவாக விலை அதிகம் இருக்கக்கூடிய இந்த பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு, வால்நட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அக்ரூட் பருப்பு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருப்போம். ஸோ ஆனாலும் அதை விட விலை குறைவாக இருக்கக்கூடிய ஆனால் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவு தான் வேர்க்கடலை. வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய இம்யூன் பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்துறதுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாம். வேர்க்கடலை நோய் வருவதை தடுப்பதோட இளமையாக நம்ம எப்போதுமே தக்க வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். வேர்க்கடலை சாப்பிடும் போது உடலில் கொழுப்பு சத்து அதிகமாகும் அப்படின்ற கருத்து பல பேர்த்திட்ட நிலவிக்கிட்டு இருக்கு. ஆனால் அது உண்மை கிடையாது. வேர்க்கடலில் இருக்கக்கூடிய துத்தநாகம், தாமிரச்சத்து நம்மளுடைய உடலில் தீமை செய்யக்கூடிய கொழுப்பை குறைச்சி நன்மை செய்யக்கூடிய கொழுப்பை மட்டும்தான் அதிகப்படுத்தும். அதே போல் வேர்க்கடலில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நம்மளுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். ஸோ அந்த இம்யூன் பவரை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களான காய்ச்சல், தலைவலி, சளி, இருமல், தொண்டை கரகரப்பு இந்த மாதிரி பிரச்சனைலாம் சரியாயிடும். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளை வராமல் தடுக்கிறதுக்கும் நமக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே வலுவாக வைத்து எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் வேர்க்கடலை சாப்பிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இளமையை தொடர்ந்து நீங்கள் பராமரித்துக் கொள்வதற்கு, உங்களுடைய முதுமையை நீங்கள் தள்ளி போடுவதற்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாம். வேர்க்கடலை இளமையை பராமரிக்கிறதுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கிறதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய பாலிஃபினால்ஸ் அப்படின்ற அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தான். ஸோ இது நமக்கு நோய் வருவது தடுக்கிறதோட இளமையான பராமரிப்பையும் கொடுக்கும். ஸோ குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம சருமத்தில் எந்த விதமான சுருக்கமும் இருக்காது. நம்ம சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ், அழுக்குகள், கழிவுகள், கிருமிகள் இது அத்தனையுமே வேர்க்கடலை உள்ளிருந்து வெளியேற்றிடும். ஸோ வேர்க்கடலை உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போதே இந்த மாற்றங்கள்லாம் நமக்கு நடக்கும். சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த இறந்த செல்கள்லாம் நமக்கு ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னாலே நம்ம சருமத்தில் இருக்கக்கூடிய வறண்ட சரும தோற்றம், அதே போல் நமக்கு அந்த முக சுருக்கங்கள் தென்படுவது, வெட்டு காயங்கள் இருப்பது, சேதம் அடையக்கூடிய, தூசு அடையக்கூடிய சர்மம் இருப்பது, இது அனைத்துமே சரியாயிடும். மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சர்மம் கிடைக்கும். கண் கருவளையங்கள், கரும் புள்ளிகள், முகப்பொருட்கள் என எதுவுமே இல்லாமல் ஒரு மின்னக்கூடிய இயற்கையான பளபளப்பான சர்மத்தை உள்ளிருந்தே நம்ம பெறுவதற்கு வேர்க்கடலை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். நீரிழிவு நோய் ஏற்படாமல் தடுக்கப்படும் வேர்க்கடலை. ஸோ குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா வேர்க்கடலையில் மேங்கனீஸ் சத்து இருக்குது. மேங்கனீஸ் சத்து கொழுப்புகள் மாற்றத்தில் முக்கிய பங்காற்றுது. நாம் உண்ணக்கூடிய உணவுகள் கால்சியம் நமது உடலுக்கு கிடைக்கக்கூடியதுக்கு பயன்படுகிறது. அப்போ பித்தப்பை கல்லை கரைக்கக்கூடிய தன்மை பார்த்தோம்னா வேர்க்கடலை தான். ஸோ வேர்க்கடலையை தொடர்ந்து நம்ம ஒரு வாரத்தில் ஒரு தடவையாவது ஒரு 30 கிராம் அளவுக்கு தினமும் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னாலே பித்தப்பை கல் உருவாவது நம்மளால் தடுக்க முடியும். நீரிழிவு நோய் ஏற்படாமல் தடுக்க முடியும். ஸோ நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி, நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய சுகருடைய அளவை நம்ம கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை விடுபடுவதற்கும் நீங்கள் வேர்க்கடலை எடுத்துக்கலாம். உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு இப்போ நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போ இருந்தே வேர்க்கடலையும் உங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிட ஆரம்பிங்க. கெட்ட கொழுப்பை குறைக்கக்கூடியது, அதாவது அந்த கெட்ட கொலஸ்ட்ரால்களை வேர்க்கடலை குறைக்கும். வேர்க்கடலையில் ரெஸ்வெரட்ரால், ஃபீனாலிக் கலவைகள், ஃப்ளவனாய்டுகள் மற்றும் பைட்டோஸ்டெரால்கள் போன்ற வேதிப்பொருட்கள்லாம் இருக்குது. இது நம்முடைய உணவுகளிலிருந்து கெட்ட கொழுப்பு உறிஞ்சப்படுவதை தடுக்க உதவிகரமாக இருக்கும் மற்றும் இதய ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவிகரமாக இருக்கும். ஸோ அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் கெட்ட கொழுப்புகள் எதுவுமே இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்னா அதை உறிஞ்சுவதற்கு வேர்க்கடலை ஹெல்ப் பண்ணும். அப்புறம் நம்மளுடைய உடலில் ஏற்கனவே ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளையும் நமக்கு கரைத்து வேர்க்கடலை வெளியேற்றுவதால் ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்பும். இதனால் ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதால இதய துடிப்பும் சீராக இருக்கும். அதனால் மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் கெட்ட கொலஸ்ட்ரால்கள் குறைக்கப்பட்டு நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். மூளையை சுறுசுறுப்பாக்கக்கூடியது வேர்க்கடலை. வேர்க்கடலையில் ஃபரிப்டோஃபான் என்ற அமினோ அமிலம் இருக்குது. இது செரட்டோனின் என்ற மூளையை உற்சாகப்படுத்தக்கூடிய உயிர் வேதிப்பொருள், அந்த ஹார்மோனை உற்பத்தி செய்கிறதுக்கு பயன்படும். செரட்டோனின் மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகளை தூண்ட ஆரம்பிக்கும். மன அழுத்தம், அந்த ஸ்ட்ரெஸ், டென்ஷன், படபடக்கக்கூடிய தன்மை இது எல்லாத்தையுமே நமக்கு சரி பண்ணிடும். வேர்க்கடலையில் மூளை வளர்ச்சிக்கு உதவக்கூடிய விட்டமின், நியாசின் சத்துக்கள்லாம் இருக்குது. இது ஞாபக சக்திக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், ரத்த ஓட்டத்தையும் நமக்கு சீராகும். எதையும் நம்ம எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் நிலராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கு, மூளை நரம்புகள் வெகுவாக தூண்டப்படுவதற்கு, பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோய்கள் இது எல்லாமே சரியாகுவதற்கு, மூளை வளர்ச்சி கொண்டக்கூடிய அபாயம் போன்ற பிரச்சனைலாம் இல்லாமல் மூளை எப்போதுமே சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கு வேர்க்கடலை நம்ம எடுத்துக்கொள்ளலாம்.
இப்போ இதய நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு போல உடல் எடையை வந்து பார்த்தோம்னா ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கும் வேர்க்கடலை வந்து ஹெல்ப் பண்ணிக்கலாம். ஏன்னா உடல் எடை குறைக்கிறது அப்படின்றது வந்து பார்த்தோம்னா இதய நோய் வராமல் பாதுகாக்கும். உடல் எடை வந்து அதிகமாச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் வேர்க்கடலை தொடர்ந்து சாப்பிடலாம். ஸோ வேர்க்கடலையில் வந்து ரெஸ்வரட்ரால் என்ற சத்து இருக்குது. இது இதய வாழ்வுகளை பாதுகாக்கும், இதய நோய்கள் ஏற்படுவது தடுக்கும். உடல் எடை அதிகமாக இருக்குது அப்படின்னா அதன் மூலமாக இதயம் நமக்கு பாதிக்கப்படும், கொழுப்புகள் அதிகமாக சேர ஆரம்பிக்கும். அதனால தான் இதயம் பாதிப்பு ஏற்படும். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளை எல்லாம் கரைத்து நம்மளுடைய உடலுக்கு தேவையான ஆற்றலாக மாற்றி உடல் எடையை குறைத்து கொண்டு கட்டுக்கோப்பாக பராமரித்து அதன் மூலமாக இதயத்தை பராமரிக்கிறதுக்கும் வேர்க்கடலை வந்து எடுத்துக்கலாம். ஸோ தொடர்ந்து வேர்க்கடலை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.